5.4% குறைந்த ஜிடிபி. ஆனாலும் வேகமாய் முன்னேறும் இந்திய பொருளாதாரம். உலக நாடுகளின் நிலை என்ன? வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். செப்டம்பர் காலாண்டில் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 5.4% குறைந்துள்ளது. ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளின் மொத்த மதிப்பே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி எனப்படுகிறது. இந்தியாவின் மத்திய புள்ளியியல் அலுவலகம் ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை என ஆண்டுக்கு 4 முறை ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும். இது மட்டும் இல்லாமல் வருடாந்திர தரவுகளும் ஆண்டுக்கு ஒரு முறை வெளியிடப்படும். அந்த வகையில் இந்தியாவின் பொருளாதார நடப்பு நிதியாண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் வரை காலாண்டில் வளர்ச்சியை எதிர்பார்த்ததை விட மிகவும் குறைந்துள்ளது. செப்டம்பர் காலாண்டில் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 5.4% குறைந்துள்ளது. இது முந்தைய காலாண்டில் பதிவான 6.7 வளர்ச்சியிலிருந்தும் கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் பதிவான 8.1 வளர்ச்சியிலிருந்தும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். இந்த நிதியாண்டில் நிதி வளர்ச்சி 6.2% இருந்து 6.9% இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்த நிலையில் அது 5.4% குறைந்தது. 2022-23 நிதியாண்டின் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை காலாண்டில் ஜிடிபி 4.6% இருந்ததே இதற்கு முன்பிருந்த குறைந்த அளவாகும். இருப்பினும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததற்கு மிகப்பெரிய காரணம் தொழில்துறையில் உற்பத்தி அளவு இல்லாததுதான் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் கடந்த 7 காலாண்டுகளில் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் இம்முறை மிக குறைவாக இருந்தாலும் அனைத்து நாடுகளிலும் இதுவே மிக வேகமாக உள்ளது. இதே காலாண்டில் சீனாவின் 4.6% வளர்ச்சியை விஞ்சி வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரம் என்ற அந்தஸ்தை இந்தியா தக்க வைத்துக் கொண்டது. இதற்கிடையே இந்தியாவின் சாத்தியமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.5 முதல் 7% வரம்பில் உள்ளது என தலைமை பொருளாதார ஆலோசகர் வி. ஆனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். IVCAயின் கிரீன் ரிட்டர்ன்ஸ் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் சாத்தியமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.5 முதல் 7% வரம்பில் உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் ஏற்கனவே செய்த காரியங்களின் பின்னணியில் அதை அடைய முடியும் என தெரிவித்துள்ளார். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.